Hello everyone, welcome back to my channel. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்னைக்கு ஒரு பெரிய லாங் வீடியோ போட போறேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல இருக்க இன் அண்ட் அவுட் பத்தி நான் பேச போறேன். அண்ட் இட்ஸ் அ கம்ப்ளீட் டியூட்டோரியல். ஓகேவா? இது வரைக்கும் என்னோட வீடியோ பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோல நான் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். வீடியோவை மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்மளுக்கு யோசனை வர்றது வந்துட்டு பெய்ட் ஆட்ஸ், அதான் யோசனை வரும். பட் பெய்ட் ஆட்ஸ் மட்டும் இல்லாம நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னு எடுக்கிறப்போ அது தவிர நிறையவே இருக்கு. என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா எஸ்இஓ இருக்கு, பேப்பர் கிளிக் இருக்கு, இமெயில் மார்க்கெட்டிங் இருக்கு, சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் இருக்கு, நெட்வொர்க்கிங் இருக்கு, கண்டென்ட் மார்க்கெட்டிங் இருக்கு, அஃபிலியேட் மார்க்கெட்டிங் இருக்கு, இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் இருக்கு. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரோல்ஸ் வந்துட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல வந்து பிளே ஆகுது. பட் இது எல்லாமே கம்ஸ் இன்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா ஆமா, இது எல்லாமே கம்ஸ் இன்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான். ஸோ இதுல ஒவ்வொன்றும் வந்துட்டு என்ன மாதிரியான ஒரு பர்டிகுலர் ரீசனுக்காக பண்றோம் அப்படின்னு நான் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஒரு சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு நார்மலா ரெகுலரா ஒரு இடத்துல நம்ம பிராண்டிங் நம்ம எங்க பண்ணுவோம்னா நம்மளோட சோஷியல் மீடியா பேஜஸ்ல பண்ணுவோம். இதே நீங்க ஒரு வெப்சைட்டுக்கு நீங்க டிராஃபிக் கொண்டு வர வைக்கணும், உங்க வெப்சைட்க்கு ஆர்கானிக்கா ஒரு ப்ரொமோஷன் பண்ணணும் அப்படின்னா அவங்க தான் வந்துட்டு எஸ்இஓ கம்ஸ் இன்டு த பிளே. ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் பிபிசி அப்படின்னா என்னன்னா பேப்பர் கிளிக். அதுதான் நம்ம என்ன பண்றோம், சர்ச் ஆட நம்ம போடுறோம், விச் இஸ் கூகுள் ஆட்ஸ். ஸோ அதுவும் வந்து ஒன் ஆஃப் த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல வர்றது தான். இட் கம்ஸ் அண்டர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஓகேங்களா? தேர்ட், இமெயில் மார்க்கெட்டிங். ஸோ இமெயில் மார்க்கெட்டிங் யாருக்கெல்லாம் ரொம்ப உபயோகமா இருக்கும் அப்படின்னா மேக்ஸிமம் ஆஃப் த டைம் இகாமர்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு தான். ஸோ இகாமர்ஸ்ல போயிட்டு அந்த ஒவ்வொரு ஸ்டேஜஸ்ல நம்ம செக் அவுட் இனிஷியேட் பண்ணிட்டு வாங்காம இருப்பாங்க, அவங்கள ரீடார்கெட் பண்றதுக்கு இமெயில் மார்க்கெட்டிங் பயங்கரமா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது தவிர நீங்க உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்டு பிசினஸா இருந்தாலும் இல்ல வேற ஏதாவது ஒரு பிசினஸா இருந்தாலும் உங்களோட டார்கெட் ஆடியன்ஸை வந்துட்டு இமெயில் மூலியமா ரீச் பண்றதுக்கு இமெயில் மார்க்கெட்டிங் இன்னும் நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ தட் ஆல்சோ வந்துட்டு கம்ஸ் அண்டர் டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து நெட்வொர்க்கிங். ஸோ நெட்வொர்க்கிங்க்கும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கும் என்ன அப்படின்னு கனெக்ஷன் இருக்கா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பா இருக்கு. ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட இண்டஸ்ட்ரியில இருக்கிறாங்க இல்லையா, இப்போ நான் வந்துட்டு சோஷியல் மீடியால இருக்கேன், சோஷியல் மீடியா மார்க்கெட்டரா இருக்கேன். என்ன மாதிரியே இருக்கிற சோஷியல் மீடியா மார்க்கெட்டரை என்னால நான் வந்துட்டு இங்க நெட்வொர்க் பண்ணி ஐ கேன் கெயின் சம் நாலேஜ். கரெக்ட்டுங்களா? ஸோ அந்த மாதிரி லைக் மைண்டட் பீப்புளோட கனெக்ட் பண்றதுக்கும் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். லைக் கம்யூனிட்டி, ஃபோரம்ஸ் அந்த மாதிரி வந்துட்டு உங்களால நெட்வொர்க் வந்து பண்ண முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் கண்டென்ட் மார்க்கெட்டிங். ஸோ கண்டென்ட் மார்க்கெட்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம பண்றது எல்லாமே கண்டென்ட் தான். இப்போ நீங்க ஒரு பெய்ட் ஆட் நீங்க போடுறீங்க, அதுல ஒரு கிரியேட்டிவ் இருக்கு, அந்த கிரியேட்டிவ்ல சைட்ல பாத்தீங்கன்னா கண்டென்ட் இருக்கும், அங்கங்க வந்து ஒரு பர்சனோ மாடலோ நீங்க வச்சிருப்பீங்க. ஸோ பிளாக்ஸ் எழுதுவீங்க, அதே மாதிரி உங்களோட வெப்சைட்டை பத்தின ரிவ்யூஸ் போடுவீங்க. அந்த மாதிரி நீங்க போடுற எல்லாமே வந்து கம்ஸ் அண்டர் கண்டென்ட் மார்க்கெட்டிங்ல தான் வரும். ஓகேவா? ஸோ இதை வந்து பட் நம்ம ஸ்பெசிஃபிக்கா கண்டென்ட் மார்க்கெட்டிங்னு பார்த்தோம்னா நம்ம வந்து அந்த பிளாக்ஸ் அண்ட் எவ்ரிடே நீங்க வந்து கேப்ஷன்ஸ் எல்லாம் போடுறீங்க இல்லையா உங்களோட ஆர்கானிக் போஸ்ட்ல, ஸோ அது எல்லாமே வந்து கம்ஸ் அண்டர் கண்டென்ட் மார்க்கெட்டிங் கடியில தான் வரும். அடுத்து வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங். ஸோ அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னா உங்களோட ப்ராடக்ட்டை இன்னொருத்தவங்க உங்களுக்கு செல் பண்ணி கொடுத்து அதுக்கான கமிஷனை அவங்க எடுத்துக்கிறது தான் வந்துட்டு அஃபிலியேட் மார்க்கெட்டிங். ஸோ இது வந்து எப்படி இருக்கும்னா வந்து அதுக்காகவே பீப்புள் இருப்பாங்க. லைக் தே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஆஃப் த பிளேசஸ்ல வந்துட்டு கொண்டு போயிட்டு உங்களோட ப்ராடக்டோட லிங்கை வச்சுட்டு பீப்புள் அந்த லிங்கை கிளிக் பண்ணி வாங்குறப்போ சம் பர்சன்டேஜ் வந்து அவங்களுக்கு ஆட் ஆகிட்டே போகும். அதுதான் வந்துட்டு அஃபிலியேட் மார்க்கெட்டிங். லாஸ்ட் வந்துட்டு இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங். ஸோ இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங்னா என்ன அப்படின்னா நம்ம சம் அமௌண்ட் வந்துட்டு அந்த இன்ஃப்ளூயன்சருக்கு பே பண்ணி அவங்கள பெய்டு ரிவ்யூ வந்து கொடுக்க சொல்லுவோம். பட் அந்த பெய்டு ரிவ்யூ ஷுடன்ட் பி லுக்கிங் லைக் பெய்டு மாதிரி. ஓகேவா? ஸோ அது ஒரு ஆர்கானிக்கா ஒரு பர்சன் வந்து நம்மளுக்கு நம்மளோட பிராண்டை பத்தின ரிவ்யூ கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதை தான் வந்து இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி இல்ல சம்திங் நான் மிஸ் அவுட்டும் பண்ணியிருப்பேன். பட் எல்லாமே வந்து கம்ஸ் அண்டர் ஒன் திங் கால்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ரோல்ஸ்க்கு அப்புறம் நம்ம எங்க போறோம் அப்படின்னா நான் வந்து ஒரு பேஜ் மேனேஜ்மெண்ட் பத்தி நான் பேச போறேன். ஏன் பேஜ் மேனேஜ்மெண்ட் பத்தி நான் பேசுறேன் அப்படின்னா இங்க நான் ஸ்பெசிஃபிக்கா ஐ எம் ஸ்கில்ஃபுல் அட் எஃபி அண்ட் இன்ஸ்டா ஆட்ஸ் தான். ஸோ நான் ஒரு பெய்ட் ஆட்ஸ் மேனேஜரா நான் பேசுறேன் அப்படிங்கிறப்போ எனக்கு பேஜ் மேனேஜ்மெண்ட் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ ஒரு 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 பிராண்டு நீங்கள் இன்னைக்கு தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஓகேவா? ஸோ அல்டிமேட் கோல் உங்களுக்கு என்னவா இருக்குது, என் ப்ராடக்டை 4 பேர் பார்த்து வந்து வாங்கணும், அதுதான் உங்களோட கோலாக இருக்கும். அப்போ அந்த வாங்கணும் அப்படிங்கிற அந்த வாங்குற ஃபேக்டர் எங்கே வரும் அப்படின்னா உங்களோட பேஜை ஒழுங்காக மேனேஜ் பண்ணால் மட்டும்தான் வரும். ஏன் பெய்ட் ஆட்ஸில் வாங்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வாங்குவாங்க. ஆனால் ஒரு அதாவது நான் எப்படி சொல்லுவேன்னா
ஒரு பெய்ட் ஆட்ல வந்து பார்த்துட்டு பர்ச்சேஸ் பண்ணலாமா வேணாமான்னு ஒரு டெசிஷன் எடுக்கிறது வந்து பிராண்டிங் கையில தான் இருக்கு. இதை நம்ம வந்து டேக்கிள் பண்ண முடியும் அப்படின்னா, இப்போ நான் ஒரு பிசினஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டு அந்த அந்த உங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் அண்ட் எஃபி பேஜ் நீங்க வந்து எவ்ரிடே நீங்க போஸ்ட் வந்து நீங்க போடுறீங்க. அந்த எவ்ரிடே போஸ்ட்டுமே எப்படி இருக்கணும் அப்படின்னா, இன் சச் அ வே கஸ்டமர் மைண்ட்ல இருக்கிற கொஸ்டின்ஸா நீங்க வந்து ஆன்சர் பண்ற மாதிரி உங்களோட பிராண்டிங் வந்து இருக்கணும். ஓகேவா? ஸோ எப்படி இருக்கணும், எப்படி இருக்கும் அப்படின்னு நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இப்போ நான் ஒரு ஆட் வந்து பார்த்துட்டேன். எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு சாஃப்ரான் ஜெல்லோட ஆட் வந்து பார்த்துட்டேன். அந்த ஆட் பக்காவா இருக்கு. நான் வாங்கணும்னு நான் யோசிக்கிறேன். ஆனா நான் ஏதோ ஒரு ரீசன்னால நான் வாங்கல. மேபி அது வந்து ஃபேக் ஆர்டரா இருக்கும். சும்மா வந்துட்டு மணி அந்த அந்த பர்ட்டிகுலர் பிராண்ட் மேல எனக்கு வந்துட்டு ஒரு நம்பிக்கையே வராம இருக்கும். அப்படிங்கிற டைம்ல நான் என்ன பண்ணுவேன்னா, லைக் அஸ் அ பர்சனா நான் வந்து உள்ள போய் என்ன பண்ணுவேன்னா, உங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜை வந்துட்டு நான் கிளிக் பண்ணி போயிட்டு இன்ஸ்டாகிராமை வந்து நான் பார்ப்பேன். ஸோ நான் பார்க்குறப்போ அங்க ஆல்ரெடி வந்துட்டு ஒரு 3-4 பேர் அந்த சாஃப்ரான் ஜெல்க்கு ஒரு நல்ல ரிவ்யூ கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பா நான் என்ன பண்ணியிருப்பேன், நான் அதை வாங்கியிருப்பேன். ஏன்னா எனக்கு அது சைட் எஃபெக்ட் ஆகுமான்னு தெரியணும். இன்னொன்னு என்னோடது வந்து ட்ரை ஸ்கின் அப்படின்னா அந்த சாஃப்ரான் ஜெல் வந்து இந்த ட்ரை ஸ்கின்க்கு ஓகேவா இருக்கணும்னு தெரியணும். தேர்ட் வந்துட்டு அந்த இப்போ நான் ஒரு 200 ரூபீஸ் கொடுத்து வாங்குறேன்னா அது எவ்வளோ நாள் வருதுன்னு தெரியணும். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் இருக்கும் என் மனசுல. கரெக்டா? ஸோ அந்தக்கான ஆன்சர் ஃபுல்லாமே உங்களோட பேஜ்ல இருக்கிற பட்சத்துல என்னால ஈஸியா அந்த உங்களோட ப்ராடக்ட்டை வந்துட்டு வாங்க முடியும். இதுக்காக தான் ஒரு பெய்ட் ஆட்ஸ் அண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்குள்ள வர்றப்போ ஆர்கானிக் ப்ரொமோஷன் ஆன் எஃபி இன்ஸ்டா பேஜஸ். நான் எஃபி இன்ஸ்டான்னு ஏன் நான் ஸ்பெசிஃபிக்கா போட்டிருக்கேன்னா, மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஆர் கம்மிங் எங்க வருது அப்படின்னா இ-காமர்ஸ்ல தான் வருது. இப்போ B2Bல நீங்க போனீங்க அப்படின்னா லிங்க்டின் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ லிங்க்டின்ல நீங்க கான்டென்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டே இருக்கணும். நான் இப்போதைக்கு உங்களுக்கு எஃபி அண்ட் இன்ஸ்டா மட்டும் தான் வந்து ஐ எம் கோயிங் டு டெல் யூ. ஸோ ஒரு பேஜை நீங்கள் ரெகுலர் போஸ்ட் போட்டு நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்க. அதுக்கான இன்சைட் பார்த்துட்டே வரணும். இப்போது நான் எதுக்காக இந்த இன்சைட் வந்து நான் செகண்டே மென்ஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு நாள் வந்து நீங்கள் ஒரு போஸ்ட் போட்டுறீங்க. என்னன்னா ஒரு டாப் 3 ரீசன்ஸ் ஒய் யூ கைஸ் நீட் டு பை த சாஃப்ரான் ஜெல்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு போஸ்ட் போட்டுறீங்க. ஓகேவா? அந்த போஸ்ட்டுக்கு 3 லைக் தான் வந்திருக்கு, 2 கமெண்ட்ஸ் தான் வந்திருக்கு, ஆனால் வியூஸே போகலை. அப்போது நீங்கள் அந்த இன்சைட் எடுத்துகிட்டு என்ன பண்ணணும்னா, ஓகே, மேபி இதை நம்ம ஒரு வீடியோவா கன்வெர்ட் பண்ணி போடுற பட்சத்துல நம்மளுக்கு இன்னுமே நல்ல ரீச் இருக்கும் நீங்க யோசிச்சு. அண்ட் அதை நீங்க வீடியோவா நீங்க ரீலா வந்து நீங்க போடுறப்போ உங்களுக்கு அங்க ஜாஸ்தி ரீச் இருக்கும். ஸோ இந்த இன்சைட்ஸ் ஏன் அடிக்கடி பார்க்கணும் அப்படின்னா, இந்த மாதிரியான ஐடியாஸ் வந்து ஜென்ரேட் ஆகுறதுக்கு தான். ஸோ ஒரு பேஜை நீங்க மேனேஜ் பண்றது வந்து ஜஸ்ட் லைக் தட் ஏதோ ஒரு ரேண்டமா கண்டென்ட் எடுத்து போறதை விட்டுட்டு உங்க கஸ்டமர்ஸ்க்கு என்ன தேவை, அவங்க இதை பார்த்தா உங்க பிராண்டை வாங்குவாங்களா மாட்டாங்களா, அதை வந்து ஈச் அண்ட் எவ்ரி போஸ்ட்லையும் நீங்கள் வந்து என்ஷூர் பண்ணிகிட்டே இருக்கணும். அண்ட் அதை நீங்கள் கரெக்டான பண்ணுற பட்சத்தில் உங்களோட சேல்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக நடந்துகிட்டே இருக்கும். ஸோ அல்டிமேட்லி பேஜ் மேனேஜ்மெண்ட் இஸ் டு கிரியேட் த ட்ரஸ்ட் ஃபேக்டர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு பிஸ்னஸ் மேனேஜர் கிரியேஷன். ஸோ இந்த பிஸ்னஸ் மேனேஜர் கிரியேஷனுக்கு நம்ம எப்போ வருவோம் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு சைட் இருக்குது உங்களுக்கு ஆல்ரெடி, அதே மாதிரி பேஜஸ் எல்லாம் பக்காவாக இருக்குது. இப்போ நீங்கள் எதுக்காக பிஸ்னஸ் மேனேஜர் கிரியேட் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து பிக்சல் இன்டெகிரேட் பண்ணுறதுக்காக நீங்கள் கிரியேட் பண்ணுவீங்க. ஸோ நான் இதுக்கு முன்னாடியும் நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், பிக்சல் நார்மலாகவே ஆட் ரன் பண்ணலனாலும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் உங்களுக்குன்னு ஒரு சில கஸ்டமர் வந்து நீங்க நார்மலா பேஜ் மேனேஜ் பண்றப்ப கூட உங்களோட சைட்டுக்கு வரலாம். நீங்க ஃபியூச்சர்ல இந்த ட்ராக்கிங் நீங்க கரெக்டா அந்த பிஹேவியரல் அனாலிசிஸ்லாம் பண்ணி வைக்க ஃபியூச்சர்ல இதை நீங்க ரீடார்கெட் பண்ணி உங்களோட பிசினஸோட க்ரோத்துக்கு கண்டிப்பா அது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்காக தான். ஸோ தேர்ட் பாயிண்ட் நான் அதை ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஃபைனலா பாத்தீங்கன்னா மெட்டா பிசினஸ் சூட் அண்ட் கண்டென்ட் கேலண்டர். இந்த கண்டென்ட் கேலண்டர் வந்து நீங்க ரெகுலரா பேஜ் மேனேஜ் பண்றதுக்காக நீங்க ஆரம்பத்திலே நீங்க பண்ணி வச்சிருவீங்க. அது ப்ராப்பரா பண்ணி வச்சா மட்டும்தான் நீங்க வந்து எவ்ரிடே கரெக்டா ஒரு வீக்குக்கு ஒரு 3 டைம்ஸ் போஸ்ட் போடுறதாகட்டும், இல்ல 2 டைம்ஸ் ரீல்ஸ் போடுறதாகட்டும், அப்பதான் நீங்க வந்துட்டு எப்படி சொல்றது, ஷெட்யூல் பண்ணி நீங்க பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ அதுக்காக 4th பாயிண்ட். ஸோ இந்த மெட்டா பிஸ்னஸ் சூட் உங்களுக்கு இருக்கணும், பிஸ்னஸ் மேனேஜரை கிரியேட் பண்ணி பிக்சலை வந்து செட் பண்ணி வச்சிருக்கணும், அண்ட் இன்சைட்ஸ் பார்த்துட்டே இருந்துட்டு உங்களோட பேஜை ப்ராப்பராக மேனேஜ் பண்ணிட்டே வரணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் டைப். இப்போ நான் சொன்ன மாதிரி எல்லா பிஸ்னஸஸுமே வந்து நீங்க வந்து இன்ஸ்டா அண்ட் எஃபிக்கெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணணும், மித்த பேஜஸை விட்டுறணும் அப்படின்லாம் நான் சொல்லவே மாட்டேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு B2B பிஸ்னஸ் ஓனர்னு வச்சுக்கோங்களேன். என்னன்னா நான் வந்து ஒரு சாஃப்ட்வேர் வச்சிருக்கேன். இந்த சாஃப்ட்வேர் வந்து இன்டீரியர் டிசைனருக்கு தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். இன்டீரியர் டிசைனருக்கு தேவைப்படுதுங்கிற பட்சத்தில் நான் என்னோட கண்டென்ட்டை அலாங் வித் எஃபி அண்ட் இன்ஸ்டா நான் லிங்க்டின்லையும் போடலாம். ஓகே, ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த B2B பிஸ்னஸ் ஓனர்ஸ் வந்துட்டு லிங்க்டின்ல ஷுட் பி வெரி ஆக்டிவ்.
ஆனா the type of content வந்து வேரி ஆகும். நீங்க FB இன்ஸ்டால ஒரு மாதிரி என்டர்டைனிங்கா எஜுகேட்டிவா நீங்க பாட்டுக்கு பொத்தாம் பொதுவா நீங்க போடலாம். ஆனா நீங்க லிங்க்டின்ல போடுறப்போ இட் ஷுட் பி ஹைலி ப்ரொஃபஷனல். ஒரு ப்ரொஃபஷனலிசம் வந்து நீங்க எல்லா போஸ்ட்லயுமே நீங்க வந்து மெயின்டைன் பண்ணிட்டே வரணும். அண்ட் யா சம்டைம் நீங்க மீம்ஸ் அந்த மாதிரியும் போடலாம். பட் ஐ வுட் ஆஸ்க் யூ கைஸ் டு ஒன்லி ஸ்டிக் வித் ப்ரொஃபஷனலி திங் தான். லைக் ப்ரொஃபஷனல் பேஸ்டு போஸ்ட் போடுறதே வந்துட்டு கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஸோ அந்த பிரகாரம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன இந்த டூஸ் எதெல்லாம் பண்ணலாம், டோன்ட்ஸ் அது எதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இட் வேரிஸ் பேஸ்ட் ஆன் த பேஜ். ஸோ நீங்கள் FB அண்ட் இன்ஸ்டா அண்ட் லிங்க்டின் இதுதான் மேக்ஸிமம் கான்சென்ட்ரேட் பண்ணுறது. யூடியூப் வில் எங்கே வந்துட்டு ஜாஸ்தி ப்ளே ஆகும், கம் இன் டு த ப்ளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த இ-காமர்ஸ் பிஸ்னஸஸ் அண்ட் லேர்னிங் கோச்சஸ் அவங்களுக்குலாம் வந்து யூடியூப் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ யூடியூப்னு எடுத்துட்டோம்னா நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம் எதுக்கு போகிறோம்னா சம் லேர்னிங்காக தான் போகிறோம். ஸோ நிறைய எஜுகேட்டிவ் கண்டென்ட் நீங்கள் வந்துட்டு யூடியூப்ல ப்ரொடியூஸ் பண்ணுறது மூலம் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பிராண்ட் விசிபிலிட்டி இருக்கும். பட் யா கம்பேரிட்டிவ்லி FB அண்ட் இன்ஸ்டா அளவுக்கு வந்து யூடியூப் சப்போர்ட் பண்ணுமா அப்படிங்கிறது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல கிடையாது. பட் யா யூ கைஸ் கேன் ட்ரை இட் அவுட். லைக் இதுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் ஆல்ரெடி அங்கே போடுற கண்டென்ட் FB இன்ஸ்டால போகிறதே நீங்கள் யூடியூப்லையும் லிங்க்டின்லையும் இஃப் யூ ஆர் B2B பிஸ்னஸ் ஓனராக இருந்தீங்கன்னா பண்ணீங்கன்னா இட் வுட் பி வெரி ஹெல்ப்ஃபுல். அண்ட் இந்த ஒரு சில டோன்ட்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சும்மா புவர் குவாலிட்டியாக எடுத்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுறது, ஃபார் த சேக் ஆஃப் இட் எடுத்து வந்துட்டு நீங்கள் கண்டென்ட் போடுறது, இல்லைனா வந்து எப்படி சொல்கிறது ஒரு ஃபேக்கான ஒரு ரிவ்யூ எடுத்து நீங்கள் போடுறது, அதெல்லாம் பண்ணாமல் ப்ராப்பராக உங்களோட பிராண்ட் கலர் என்னவோ அந்த பிராண்ட் கலரை த்ரூ அவுட் த பேஜ் வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணி அதை வந்து பார்க்குறதுக்கே கொஞ்சம் அப்பீலிங்காக இருக்கிற மாதிரி வச்சுட்டு என்ன அதாவது ஒன் திங் வி மஸ்ட் பி ஷுர் உங்கள் கஸ்டமர் இந்த கண்டென்ட்டை பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா. ஸோ ஒரு 100 பேர் இருக்கிற இடத்துல ஒரு 10 பேருக்கு அந்த கண்டென்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுனாலும் யூ கீப் ப்ரொடியூசிங் இட். ஓகேவா. ஸோ இது வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் த பிஸ்னஸ் டைப் அண்ட் இண்டஸ்ட்ரி. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நான் வந்துட்டு அட்வர்டைசிங் அதுக்குள்ளே நான் வரேன், விச் இஸ் பெய்ட் ஆட்ஸ்க்குள்ளே நான் வரேன். ஸோ இந்த பெய்ட் ஆட்ஸில் நான் இந்த வீடியோ கம்ப்ளீஷனில் நான் உங்களுக்கு வந்துட்டு இந்த ஆட்ஸ் மேனேஜர் நேவிகேஷன் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஆட் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்ப்போம். இப்போ ஒரு ஆட் ஸ்ட்ரக்சர்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கேம்பெயின் இருக்கும், ஒரு ஆட் செட் இருக்கும், ஒரு ஆட் இருக்கும். ஸோ கேம்பெயின் இட் கேன் பி லைக் 3 to 5 கேம்பெயின்ஸ் வரைக்கும் நம்ம ரன் பண்ணலாம். கேம்பெயின்குள்ளே தான் ஆட் செட் இருக்கும். அந்த ஆட் செட் வந்து ஒரு கேம்பெயின்குள்ளே மேக்ஸிமம் 1 to 3 தான் இருக்கணும். அண்ட் உங்களோட ஆட்ஸ் இருக்கும். ஸோ ஆட்ஸ் வந்து அப் டு 3 to 5 தான் இருக்கணும். ஸோ இந்த ஆட் ஸ்ட்ரக்சரில் கிரியேட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் தான் இருக்குது. ஒரு வீடியோ இருக்கும், சிங்கிள் இமேஜ் இருக்கும், கெரோசல் இருக்கும். இதே நீங்கள் இ-காமர்ஸ் அப்படின்னா அது வந்து கேட்டலாக் ஆடாக போகும். ஸோ உங்களோட அந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட் ஸ்ட்ரக்சரே வந்துட்டு மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். ஸோ இதில் மோர் தென் தட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது வந்து அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஓகேங்களா. ஸோ இதில் இந்த ஆட் மேனேஜர் நேவிகேஷன் நான் காமிக்கிறப்போ உங்களுக்கு சொல்கிறேன். பட் மேக்ஸிமம் ஆஃப் த டைம் நம்ம ஆட்ஸ் ரன் பண்ணுறதுக்கு ரீசன் வந்து 3 விஷயமா தான் இருக்கும். ஒன்று வந்து லீட்ஸ் ஜென்ரேட் பண்ணுறது. ஓகே. அந்த லீட்ஸை வந்து நீங்கள் ஃபார்ம்லையும் வாங்கிக்கலாம், இல்லை மெசேஜாகவும் வாங்கிக்கலாம். செகண்ட் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ஜென்ரேட் பண்ணுறது. நீங்கள் வெப்சைட்டில் போய் சேல்ஸ் வந்து ஆக்சுவலாக நடக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி சேல்ஸ் ஜென்ரேட் பண்ணுற கேம்பெயின். தேர்டு பார்த்தீங்கன்னா நார்மலாக பிராண்ட் அவேர்னஸ்க்கான கேம்பெயின். உங்கள் பிராண்டை வந்துட்டு இதனால உங்களுக்கு எது உபயோகம் இருக்குமா இருக்காதான்னு எனக்கு தெரியல. பட் பிராண்ட் அவேர்னஸ் கேம்பெயின் இஸ் ஜஸ்ட் டு ஷோ தட் நீங்கள் வந்து இங்கே இருக்கீங்க, இதை பண்ணுறீங்க அப்படின்னு காமிக்கிறதுக்கு. ஸோ இந்த 3 விஷயத்துக்காக மட்டும்தான் நம்ம வந்து பெய்ட் ஆட்ஸே வந்துட்டு நம்ம போகிறோம். ஸோ இந்த ஆட் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் மேனேஜ்மெண்ட். இந்த ஆடியன்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஒரு இது நம்மளுக்கு எப்போ வரும் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் பிஸ்னஸை பற்றி உங்களுக்கு ஃபுல் நாலேஜ் இருக்கிறப்ப மட்டும்தான் நீங்கள் வந்து இந்த ஆடியன்ஸ் அப்படிங்கிற செக்மெண்ட்குள்ளேயே வர முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு டக்குன்னு நான் சொல்லணும் அப்படின்னா நான் என்ன சொல்லுவேன்னா ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. அந்த சாஃப்ட்வேர் வந்து யாருக்கெல்லாம் உபயோகமா இருக்கும் அப்படின்னா அதாவது வந்து இந்த ஆஃப்டர் சர்வீஸ் பண்றாங்கல்ல, லைக் ஏசி எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் எப்படி சொல்றது ஒர்க் ஆகாம போச்சுன்னா நம்ம கூப்பிட்டு சரி பண்ண கூப்பிடுறோம்ல, அந்த மாதிரி பிஸ்னஸஸ்க்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ அந்த பிஸ்னஸஸ்க்கு நீங்கள் வந்து லீட் ஆட் ஜென்ரேட் பண்ணும் அப்படின்னு உங்களை வந்து சொல்லிட்டாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களோட ஆட் அக்கௌண்ட்டில் போயிட்டு உங்களோட ஆட் செட்டில் போயிட்டு அது ரிலேட்டடான இன்ட்ரெஸ்ட் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து போட்டு நீங்கள் வந்து லீட் ஆட் வந்து ரன் பண்ணுவீங்க. ஸோ அது ரிலேட்டடான இன்ட்ரெஸ்ட் வந்து எடுத்து போடுறப்போ நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் கஸ்டமர் கிட்ட போயிட்டு
ஓகே யூ ஆர் டெல்லிங் நீங்க இந்த மாதிரி ஏசி ஆஃப்டர் சர்வீஸ்க்காக தான் ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு அதுதான் விற்கணும்னு சொல்றீங்க. இது போக வேற யாரெல்லாம் இருக்காங்க? ஏன்னா இதோட நீஷ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. ஸோ இப்படிப்பட்ட ஒரு இடத்துல நீங்க வந்து ஆடுக்கு ஸ்பெண்ட் பண்ணி நீங்க ரன் பண்ணி அதுல எவ்வளோ உங்க தூரம் வந்து சக்சஸ்ஃபுல்லா ஆக முடியும் அப்படிங்கிறது வந்து டவுட்ஃபுல் தான். ஸோ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அது கூட நீங்க இன்னும் ஒரு 4-5 கஸ்டமர்ஸ் எடுத்து வந்து நீங்க கம்பைன் பண்ணிட்டு அண்ட் தென் யூ கேன் ரன் த ஆட். ஸோ அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸை பற்றியும் உங்களோட ப்ராடக்ட் பற்றினும் ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் மட்டும்தான் உங்களோட இந்த ஆடியன்ஸ்குள்ளே நீங்கள் வந்து போக முடியும். ஸோ இனிஷியலாக ஃப்ரெஷ்ஷான ஆட் அக்கௌண்ட்க்கு ஆடியன்ஸ் அப்படிங்கிறப்போ இந்த மாதிரியான அந்த கஸ்டமர் பிஹேவியர் அண்ட் கஸ்டமர் பர்சனாக வச்சு மட்டும்தான் வந்து நம்ம எடுத்துகிட்டு வர முடியும். இன்கேஸ் ஒரு மெச்சூர்டான ஆட் அக்கௌண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்களால் வந்துட்டு எப்படின்னா லைக் லுக் அலெக்ஸ் கஸ்டம் ஆடியன்சஸ் லைக் பிக்சல் கிட்ட டேட்டா இருக்குன்னா நீங்கள் அதை வச்சும் நீங்கள் வந்து ரன் பண்ணுவீங்க. பட் நார்மலாக ஒரு 2 months நீங்கள் ஆட் அக்கௌண்ட் வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணாலே 2 monthsக்கு அப்புறமா வெப்சைட் விசிட்டர்ஸ் வச்சு நீங்கள் ரீடார்கெட்டிங் கேம்பெயின்ஸ்லாம் வந்துட்டு நீங்கள் ரன் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இது இவ்வளோதான் ஆடியன்ஸ் மேனேஜ்மெண்ட்ல இவ்வளோதான். அடுத்து ஏபிஓ சிபிஓ நான் ஆல்ரெடி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ ஆட் செட் லெவலில் நீங்கள் வந்து ஒரு பட்ஜெட் நீங்கள் செட் பண்ணுறது, கேம்பெயின் லெவலில் ஒரு இடத்துல நீங்கள் பட்ஜெட் செட் பண்ணுறது, இதை தான் வந்து ஏபிஓ சிபிஓன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து இட் வேரிஸ், இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த நீட். நீங்கள் வந்து ஏபிஓ சூஸ் பண்ணிக்கலாம் இல்லை சிபிஓ சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது கிரியேட்டிவ் பிளானிங். ஸோ இந்த கிரியேட்டிவ் பிளானிங் தான் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் வென் இட் கம்ஸ் டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இல்லை பெய்ட் ஆட்ஸ். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நீங்கள் கம்ப்ளீட்டாக கூட சொல்லலாம். அஃப்கோர்ஸ் ஒரு பிளேஸில் அது ஒரு கிரியேட்டிவ் வந்து அவங்க பார்க்குறாங்க, ஒரு இமேஜ் பார்க்குறாங்க அப்படின்னா அது எந்த அளவுக்கு அப்பீலிங்காக இருக்குங்கிறத வச்சு தான் அந்த ஆட் வந்து பெர்ஃபார்ம் ஆகுறது. எவ்வளோ தூரம் இதை என்கேஜ் பண்ணி கொண்டு போகிறது அப்படிங்கிறத வச்சு தான் அந்த ஆடே பெர்ஃபார்ம் ஆகுது. ஸோ அந்த கிரியேட்டிவ் பிளானிங் த்ரூ அவுட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்ஸ் இன் டு பிளே. பட் இங்கே நம்மளோட பெய்ட் ஆட்ஸில் ஸ்பெசிஃபிக்காக ரொம்ப 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 இந்த கிரியேட்டிவ் பிளானிங் தான் இம்பார்ட்டன்ட். அந்த கிரியேட்டிவ் பிளானிங் எப்போ வந்துட்டு ஒழுங்காக பண்ண முடியும்னா உங்களுக்கு இந்த ஆடியன்ஸ் பற்றி ஒழுங்காக தெரிகிறப்போ மட்டும்தான். ஓகே, அதுக்கப்புறமா மெஷர் சக்ஸஸ். ஸோ இதெல்லாம் நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் சேலோ இல்லை லீட் ஆடோ இல்லை பிராண்ட் அவேர்னஸோ செட் பண்ணுறீங்க, க்ரியேட்டிவாக பிளான் பண்ணுறீங்க, ஏபிஓவோ சிபிஓவோ நீங்கள் தூக்கி போடுறீங்க, அண்ட் லாஸ்ட்டாக உங்களுக்கு சக்ஸஸ். இப்போ எந்த ஆட்லேருந்து லீடு வந்திருக்கு, எந்த ஆட்லேருந்து சேல்ஸ் வந்திருக்கு, அதை நீங்கள் ப்ராப்பராக உங்களோட ஆட் அக்கௌண்ட் ஸ்ட்ரக்சர்லேருந்து எடுத்து பார்த்துட்டு அதை வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா லைக் எப்படி சொல்கிறது, அதுலேருந்து உங்களோட லேர்னிங் எடுத்துகிட்டு வந்து நெக்ஸ்ட் கர்வுக்கு வந்துட்டு நீங்கள் மூவ் ஃபார்வர்ட் பண்ணணும், நெக்ஸ்ட் சைக்கிளுக்கு வந்து நீங்கள் மூவ் ஃபார்வர்ட் பண்ணணும். ஸோ இதெல்லாமே வந்து அட்வர்டைஸிங்க்கு அண்டரில் வரும். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கிரியேட்டிவ் ஸ்ட்ராட்டஜி. இந்த நான் சொன்ன மாதிரி கிரியேட்டிவ் பிளானிங் எவ்வளோ முக்கியம் அப்படின்னு நான் இந்த காலில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதில் கிரியேட்டிவ் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து நம்ம எங்கே பண்ணுவோம்னா ஒரு கஸ்டமரோட ஜேர்னியை வச்சு தான் நம்ம பண்ண முடியும். ஸோ எப்படி அந்த ஜேர்னி இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்கள் பிராண்டை பற்றின அவேர்னஸ் வந்து வரணும். ஸோ ஒரு பிராண்டை பற்றின அவேர்னஸ் வர்றதுக்கு நம்ம என்னென்னலாம் மாதிரி ஆட் போடணுமோ அந்த மாதிரி ஆடை தான் நம்ம கொடுக்கணும். ஓகேங்களா? அடுத்து கன்சிடரேஷன். இந்த ஸ்டேஜில் என்ன ஆகும், ஓகே உங்கள் பிராண்டை பற்றி தெரிஞ்சிருச்சு, இப்போ அவங்க கன்சிடர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஓகே இப்படி ஒரு பிராண்ட் இருக்கு அப்படின்னு கன்சிடர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நெக்ஸ்ட் சைக்கிளில் பார்த்தீங்கன்னா அப்போ தான் ஒரு டெசிஷன் எடுப்பாங்க. ஒரு 4-5 ஆட் பார்த்துருக்காங்க உங்களோடது, ஓகே நம்ம வந்து இந்த பிராண்டை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ஒரு டெசிஷன் எடுக்கிற ஃபேஸ் வருது. அண்ட் தென் அவங்க வந்து பர்ச்சேஸ்க்கு வராங்க. இந்த மாதிரி ஒரு 3 டிஃப்ரெண்ட் ஜேர்னியில் அந்த கஸ்டமர் வந்து என்ன ஆகுறாங்கன்னா வராங்க, ஜேர்னி இது முடிச்சுட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு வராங்க. ஸோ இந்த ஒவ்வொரு ஜேர்னிக்கும் நீங்கள் ஒவ்வொரு கிரியேட்டிவ் வந்து பிளான் பண்ணணும். ஓகே, ஸோ அதுதான் வந்து இங்கே டெக்னிக்கல் டேர்மில் டாப் ஆஃப் த ஃபனல், மிடில் ஆஃப் த ஃபனல், எண்ட் ஆஃப் த ஃபனல் அப்படி சொல்கிறாங்க. ஸோ டாப் ஆஃப் த ஃபனல் வந்துட்டு அந்த கிரியேட்டிங் அவேர்னஸ் பண்ணுறது, மிட் ஆஃப் த ஃபனல் வந்து அந்த கன்சிடரேஷன் டு டெசிஷன் அந்த பர்டிகுலர் ஸ்டேஜில் இருக்கிறது, தேர்ட் எண்ட் ஆஃப் த ஃபனலில் வந்து டிசைட் பண்ணிவிட்டு பர்ச்சேஸ் பண்ணுறது. ஸோ நான் சொன்ன மாதிரி ஒரு கிரியேட்டிவாக நீங்கள் ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி ஒரு பிளான் பண்ணி எடுத்துகிட்டு வர்றது ஒவ்வொரு பேரியரையும் ரிமூவ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு இருக்கணும். ஓகே, ஸோ அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பொசிஷனிங் அண்ட் பிராண்ட் வைஸ். ஸோ இங்கே பொசிஷனிங் வந்து நீங்கள் எங்கே பண்ணுவீங்க அப்படின்னா இப்போ நான் இந்த பொசிஷனிங் வந்து நான் அந்த பேஜ் மேனேஜ்மெண்ட் பற்றி பேசுகிறப்பவே வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் என்ன பிஸ்னஸ், ஓகே இன்டீரியர் டிசைன் பிஸ்னஸ்னே வச்சுக்கோங்களேன். ஸோ உங்களோட இன்டீரியர் டிசைன் பிஸ்னஸை இப்போ நீங்கள் வந்து மார்க்கெட்டில் பொசிஷன் பண்ண போகிறீங்க. ஸோ உங்களோட பிராண்டுக்கான வாய்ஸ் வந்து செட் பண்ண போகிறீங்க. அதை நீங்கள் எப்படி செட் பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு வந்து நிறையா வேஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து உங்களோட லைக் எப்படி சொல்கிறது, உங்களோட அந்த பிராண்டை
குவாலிட்டியை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் வந்து பொசிஷன் பண்ணலாம். லைக் நீங்கள் வந்து இவ்வளோ மணி கொடுக்குறீங்க, அதுக்கு இந்த குவாலிட்டி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பொசிஷன் பண்ணலாம். அது வந்து ஒன் ஆஃப் த வே. இன்னொன்று நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அஃபோர்டபிலிட்டி. அதாவது குவாலிட்டி பற்றிலாம் யாருக்கும் கவலை இல்லை, பட் இது வந்து அஃபோர்டபுளாக இருக்கும். நீங்கள் இவ்வளோ பட்ஜெட் வச்சுருந்தீங்கன்னா இந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்த இன்டீரியர் டிசைன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிராண்ட் வைஸையும் செட் பண்ணலாம். இது செகண்டரி. இப்போ தேர்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு காம்படிட்டிவ்ஸாகவே போகும். இப்போ ரொம்ப ஆனால் இது வந்து டாப் பிராண்ட்ஸால் மட்டும்தான் வந்து அந்த காம்படிட்டிவ் பேஸ்டு அந்த பொசிஷனிங்லாம் பண்ணுவாங்க. பட் நம்மளுக்கு அது பண்ண முடியாது. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த நோக்கியா, சாம்சங் அந்த மாதிரி. ஸோ அந்த காம்படிட்டிவ் பேஸ்டு பொசிஷனிங் வந்து எப்போவுமே அவங்க பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறமா அந்த லக்ஸுரி லைக் ஆப்ஸ், ஐஃபோன்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி லக்ஸுரினாலே பிராண்டிங். அதாவது அந்த ப்ராடக்டோட நீட் இருக்கோ இல்லையோ, ஆனால் அது லக்ஸுரிக்காகவே வந்து பண்ணுவாங்க. லைக் என்னதான் வந்து ஒரு 50 லேக் வீடு வாங்கினவங்களால ஒரு 10 லேக் 15 லேக் இருக்கிற இன்டீரியர் டிசைன்லாம் வந்து அஃபோர்ட் பண்ண முடியுமானா முடியாதுதான். பட் ஆனால் அதை வந்து லக்ஸுரியாக காமிச்சு ஒரு 30 லேக்ஸ் வீடியோ நீங்கள் லக்ஸுரியாக காமிங்க அப்படிங்கிற மாதிரி பொசிஷன் பண்ணியும் வந்து கஸ்டமர்ஸை வந்து அட்ராக்ட் பண்ணுவாங்க. ஸோ எண்ட் ஆஃப் த டே பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணுற இந்த பிராண்டிங் ஆகட்டும், ஆட்ஸ் ஆகட்டும், எல்லாமே எதை கம்யூனிகேட் பண்ணணும்னா உங்களோட இந்த பொசிஷனிங் அண்ட் பிராண்ட் வாய்ஸை தான் வந்து கம்யூனிகேட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் ப்ராப்பராக பண்ணி முடிச்சதுக்கப்புறமா உங்களோட சக்ஸஸை வந்து மெஷர் பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த சக்ஸஸ் எப்படி மெஷர் பண்ணுவீங்கன்னா ஒரு மாதத்துக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. நீங்கள் எவ்வளோ பிராண்டிங்க்கு நீங்கள் பண்ணீங்க, அந்த பிராண்டிங்லேருந்து உங்களுக்கு என்ன நடந்துச்சு, அதே மாதிரி ஆட்ஸ்க்கு என்ன பண்ணீங்க, அந்த ஆட்ஸ்லேருந்து உங்களுக்கு என்ன நடந்துச்சு, இதில் நீங்கள் என்ன கற்றுக்கணும், இதுலேருந்து என்ன நீங்கள் விட்டுருக்கீங்க, அதை நீங்கள் அடுத்த மந்த்துக்கு வந்துட்டு கேரி ஃபார்வர்ட் பண்ணிகிட்டே வரணும். ஸோ இதெல்லாம் ப்ராப்பராக பண்ணுற பட்சத்தில் உங்களால் கண்டிப்பாக இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் கண்டிப்பாக சர்வை பண்ண முடியும். அண்ட் இது வந்து நான் ரொம்ப வந்து பெரிய ஒரு ஓவர்வியூ தான் இது, ஓகேங்களா? இந்த ஓவர்வியூ ஒன்னொன்றுக்குமே உள்ளர வந்து நீங்கள் இன்டெப்த்தாக நீங்கள் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு பெருசாக தான் இருக்கும். இப்போ நான் பிபிசின்னு சொன்னேன் இல்லையா, இது வந்து சர்ச் ஆட். இதே நீங்கள் கூகுளில் போய் நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா அந்த கூகுள்லேருந்து நீங்கள் வந்து லைக் எப்படி சொல்கிறது, அதில் டைப் ஆஃப் கேம்பெயின்ஸ் இருக்கும், அதில் கோல்ஸ் இருக்கும். அண்ட் அதே மாதிரி வந்து எதுக்காக பிபிசி யூஸ் பண்ணணும், ஸோ அந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு நிறையா டாபிக்ஸ் வந்துட்டு வரும். இன்கேஸ் நான் இதில் இருக்க ஒவ்வொன்றையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னா. பட் இதில் மேக்ஸிமம் ஆஃப் கான்டென்ட் வந்து நான் இப்போ உங்களுக்கு சொல்லியிருக்கிறது வந்து சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் அண்ட் பெய்ட் ஆட்ஸ்க்கு தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ வாங்க இப்போ நான் உங்களுக்கு வந்து ஆட்ஸ் மேனேஜரில் உங்களுக்கு நேவிகேட் பண்ணிட்டு அண்ட் தென் வி வில் எண்ட் த கால். ஸோ இப்போது நம்மளோட ஆட்ஸ் மேனேஜரில் இருக்கோம். இதில் நீங்கள் க்ரியேட்டிவாக நீங்கள் ஃபுல்லாமே பிளான் பண்ணதுக்கு அப்புறமா தான் நீங்கள் ஆட்ஸ் மேனேஜருக்குள்ளேயே வருவீங்க. ஸோ ஆட்ஸ் மேனேஜரில் நேவிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது, இப்போ நீங்கள் கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஒரு ஃபியூ கேம்பெயின் அப்ஜெக்டிவ்ஸ் வந்து ஷோ ஆகும். ஸோ இந்த கேம்பெயின் அப்ஜெக்டிவ்ல ஃபர்ஸ்ட் நான் இந்த அவேர்னஸ் நான் சொன்னது அந்த பிராண்ட் அவேர்னஸ்க்காக. இப்போ நார்மலாக நம்ம வந்து நம்மளோட பிஸ்னஸ் வந்து வெளியில் தெரியணும். இப்போ பெரிய பெரிய பிராண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா ஃபார் த சேக் ஆஃப் லைக் இந்த பிராண்ட் இருக்குன்னு காமிக்கிறதுக்காகவே வந்து பயங்கர லட்சக்கணக்கில் செலவழிச்சு வந்துட்டு அவங்க போடுவாங்க. லைக் அந்த ஆடுனால அவங்களுக்கு சேல்ஸ் எதுவும் வரல அப்படிங்கிறது தேவையில்லை. பட் கண்டினியூவாக அதில் எப்படி சொல்கிறது, கீப் ஆன் நம்மளுக்கு வந்துட்டு ரிமைண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ரிமைண்டர் ஆடு தான் வந்துட்டு போடணும் அப்படின்னா தான் நம்ம அவேர்னஸ்க்குள்ளே போகணும். இதனால நம்மளுக்கு என்னென்ன நடக்கும் அப்படின்னா ரீச் இருக்கும், நம்மளோட பிராண்டுக்கான அவேர்னஸ் இருக்கும், அண்ட் வீடியோ வியூஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இன்கேஸ் நம்ம வீடியோவாக நம்ம போட்டோம் அப்படின்னா வியூஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதே வந்து ஒரு இவங்க சொல்லியிருக்காங்க பாருங்க, லோக்கல் ஸ்டோரோட அவேர்னஸ். ஸோ லைக் இவங்களோட ஸ்டோர் இதுதான் அப்படின்னா அந்த பிளேஸ் தான் அப்படின்னா அந்த லொக்கேஷனை பற்றின அவேர்னஸ் வந்து அவங்களுக்கு இருக்கும். ஓகே, இந்த லொக்கேஷனில் இவங்க இருக்காங்க, தேர் எக்ஸிஸ்டிங் அப்படிங்கிற மாதிரி ஒரு அவேர்னஸ் இருக்கும். ஸோ இந்த பர்பஸஸ்க்குலாம் வந்துட்டு நீங்கள் இந்த பிராண்ட் அவேர்னஸ் கேம்பெயின் வந்து நீங்கள் ரன் பண்ணலாம். இப்போ செகண்ட் வந்து டிராஃபிக் கேம்பெயின். ஸோ இந்த டிராஃபிக் கேம்பெயின் மேக்ஸிமம் ஆஃப் த டைம் எதுக்கு இது பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ நார்மலாக எதுவுமே பண்ண வேணாம், உங்களோட சைட்டை வந்து பார்த்தா போதும், எனக்கு அதுலேருந்து பர்ச்சேஸ் தேவையில்லை, அதுலேருந்து லீட்ஸ் தேவையில்லை, ஆனால் எனக்கு வந்து வர டிராஃபிக்கை வச்சு நான் ஃபியூச்சரில் நான் ரீடார்கெட் பண்ணி ஏதோ ஒன்று நான் பண்ணிக்குவேன், இல்லைனா இது ஒரு பக்கம் போகும். இல்லை அப்படின்னா எனக்கு வந்துட்டு கஸ்டமர் பர்சனாகவே கிடையாது, யாராக இருந்தாலும் என் சைட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா அவங்க தான் வந்துட்டு என்னோட கஸ்டமர் அப்படிங்கிற டைம்லையும் நீங்கள் வந்து டிராஃபிக் கேம்பெயின் வந்து போகலாம். ஸோ இந்த மாதிரி டிராஃபிக் கேம்பெயின் நீங்கள் போகிறப்போ உங்களோட வெப்சைட்க்கு நிறைய மக்கள் வந்து விசிட் பண்ணுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வெப்சைட்னு இல்லாமல் உங்களோட இன்கேஸ் நீங்கள் உங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜை வந்துட்டு நிறைய பேர் வந்து பார்க்கணுன்னாலும் இந்த டிராஃபிக் வந்து இங்கேருந்து நீங்கள் வந்து போட்டுக்கலாம். லைக் எப்படி சொல்கிறது, உங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜில்
நிறைய நீங்கள் நார்மலாக உங்களோட பிராண்டுக்கான கான்டென்ட்லாம் நீங்கள் கரெக்டாக ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதை பார்க்குறப்போ பீப்புளுக்கு வந்துட்டு என் பிராண்டுக்காக ஏதாவது அவங்க ஒன்று பண்ணுவாங்க, லைக் they'll பர்ச்சேஸ் இல்லை they'll become a lead அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா அதை வந்து நீங்கள் அந்த லிங்கை நீங்கள் இன்சர்ட் பண்ணியும் டிராஃபிக் ஆட் வந்து ரன் பண்ணலாம். ஸோ மேக்ஸிமம் இது லேண்டிங் பேஜ் வியூஸ்க்கு அண்ட் இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் விசிட்ஸ்க்கு தான் வந்துட்டு டிராஃபிக் ஆட் வந்து ரன் பண்ணுவாங்க. பட் கால்ஸ் வந்து எவ்வளோ தூரம் எஃபியில் வந்து ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது தெரியல. எனக்கு கூகுள் ஆட்ஸில் கண்டிப்பாக கால் பேஸ்ட் ஆட்ஸ் வந்து ஒர்க் ஆகும். பட் எஃபியில் கால் பேஸ்ட் ஆட்ஸ் ஒர்க் ஆகுமா அப்படிங்கிறது எனக்கு டவுட்டு தான். ஸோ நீங்கள் காசு வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு நான் நினைக்கிறேன் அந்த மாதிரி நீங்கள் கால் ஆட்லாம் இதில் போட்டு. நெக்ஸ்ட் வந்துட்டு என்கேஜ்மெண்ட். ஸோ இந்த என்கேஜ்மெண்ட்டும் லீட்ஸும் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் என்கேஜ்மெண்ட் அப்படிங்கிற அந்த ஒரு கேம்பெயின் நீங்கள் சூஸ் பண்ணுறப்போ உங்களால் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஐ மீன் 200% ஆஃப் த டைம் உங்களுக்கு கிளைண்ட்ஸ் வந்து உங்ககிட்ட வந்துட்டு நிறைய ஜாஸ்தி பேசுறதுக்கு வந்துட்டு வாய்ப்பு இருக்கு. இப்போ எப்படி சொல்லுவேன் அப்படின்னா, இப்போ நம்ம ஃபார்ம் லீட்ஸ்லாம் இந்த லீட்ஸ் இருக்கு இல்லையா, இதுல வந்து நம்ம லீட் ஃபார்ம்ல வந்து வாங்குவோம். இதுலயும் மெசஞ்சர் இன்ஸ்டாகிராம்ல வாங்குவோம். பட் கம்பேரிட்டிவ்லி இதுல நம்ம அந்த ஃபார்ம் வந்து பண்ண முடியாது. ஸோ அதனால நான் ஃபார்ம் வச்சு கம்பேர் பண்றேன். ஸோ லீட்ஸ்ல நீங்க ஃபார்ம் பேஸ்ல நீங்க வாங்குனீங்க அப்படின்னா அந்த ஆடோடய முடிஞ்சிரும். அவங்க வந்து போயிட்டு சேட் பண்ணி நம்மளோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் எல்லாம் விசிட் பண்ணி நம்ம ஒர்க்கெல்லாம் பார்ப்பாங்களா அப்படிங்கிறது வந்து தெரியாது. ஆனால் இங்கே நீங்கள் என்கேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு கேம்பெயினோட அப்ஜெக்டிவ் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா தெர் இஸ் அ சான்ஸ் வந்து அவங்க நம்மளோட சைட்டை நம்மளோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் கண்டிப்பாக பார்ப்பாங்க. அண்ட் செகண்டு அவங்க உங்ககிட்ட சேட் பண்ணுவாங்க, லைக் உங்களோட சேட் வந்து அவங்க கிட்ட இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த 2 ரீசன்ஸ்க்காக தான் என்கேஜ்மெண்ட் அப்படிங்கிற அந்த கேம்பெயின் அப்ஜெக்டிவ் வந்து இஸ் ஆல்வேஸ் குட் ஃபார் லீட்ஸ். ஓகேவா? பட் இந்த லீட்ஸ் நீங்கள் வந்து ஃபார்ம் பேஸ்டு நம்ம எப்போ போகலான்னா, நீங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அண்ட் உங்களுக்கு வந்து பேஜில் எதுவுமே இல்லை, எனக்கு பேஜுக்கு போக வேண்டாம், எனக்கு இங்கே லீடாக மட்டும் வந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த லீட் ஃபார்ம் பேஸ்டு லீட்ஸ் வந்து நீங்கள் போய்க்கலாம். ஸோ நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி நான் இந்த பர்டிகுலர் எஃபி ஆட்ஸில் நான் கால் ஆட் வந்து நான் ட்ரை பண்ணதே கிடையாது. ஸோ கால் ஆடு நீங்கள் போடணும் அப்படின்னா நீங்கள் பெஸ்ட்டு யூ கேன் கோ வித் கூகுள். ஸோ எஃபியை வந்து கம்பேர் பண்ணுறப்போ கூகுள் வில் கிவ் யூ குட் ரிசல்ட். ஏன்னா அதுதான் வந்து மேப் சர்ச்லேருந்து எல்லாமே வந்துட்டு ப்ராப்பராக வச்சுருக்கு. ஸோ அதனால நீங்கள் கால் ஆட் வந்துட்டு கூகுளில் கொடுக்குறது பெஸ்ட்டு. ஸோ இது என்கேஜ்மெண்ட் நான் சொல்லிட்டேன். வென் யூ ஹாவ் அ குட் இன்ஸ்டாகிராம் அண்ட் எஃபி ப்ரொஃபைல் யூ கோ வித் என்கேஜ்மெண்ட். அண்ட் சம்டைம்ஸ் நீங்கள் இதை வச்சு இன்னொன்றும் பண்ணலாம், போஸ்ட் என்கேஜ்மெண்ட்டும் பண்ணலாம். இது என்ன மாதிரி டைமில் ஒர்க் ஆகும் அப்படின்னா, நீங்கள் ஒரு பர்டிகுலர் போஸ்ட் வந்துட்டு நீங்கள் இன்ஸ்டாவில் போட்டுட்டீங்க. ஸோ அந்த போஸ்ட்டுக்கு வந்துட்டு நீங்கள் அந்த போஸ்ட்டுக்கு மட்டும் நிறைய என்கேஜ்மெண்ட் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற பட்சத்தில் நீங்கள் அதையும் வந்துட்டு நீங்கள் இங்கே ப்ரொமோட் பண்ணி என்கேஜ்மெண்ட்டும் கிரியேட் பண்ண. என்கேஜ்மெண்ட் சொல்கிறேன்ல, அது தட் இஸ் நத்திங் பட் என்ன அப்படின்னா லைக்ஸு, கமெண்ட்ஸு, நிறைய பேர் அதை ஷேர் பண்ணுறது, அதுதான். ஸோ அந்த மாதிரி பர்டிகுலர் கேம்பெயின் அப்ஜெக்டிவை நீங்கள் ப்ராப்பராக சூஸ் பண்ணுற பட்சத்தில் உங்களால் ஈஸியாக வந்து அந்த கோலை அட்டைன் பண்ண முடியும். அதனால நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத அதுக்கு முன்னாடியே நம்ம ப்ராப்பராக நீங்கள் டிஃபைன் பண்ணி வச்சுட்டு அண்ட் தென் யூ கம் இன் டு திஸ் ஆட்ஸ் மேனேஜர். பட் மேக்ஸிமம் ஆஃப் த டைம் இப்போ ஒரு சோஷியல் மீடியா மேனேஜரை எடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்களோட ஒர்க் வந்து ஒரு 10 to 15 minutes தான் அந்த ஆட்ஸ் மேனேஜரில் இருக்கும். அஃப்கோர்ஸ் வந்து ரெகுலர் பேசிஸில் தே ஹாவ் டு லைக் ப்ளஸ் எப்படி சொல்கிறது, சம் இதை ரிமூவ் பண்ணுவாங்க, சம் இதை வந்துட்டு ஆட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஆடிட்லாம் வந்து எவ்ரிடே போகும். பட் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் செட்டிங் த ஆட் நம்மளுக்கு வந்து 90% ஆஃப் த டைம் வந்து அவுட் சைட் ஆஃப் திஸ் ஆட்ஸ் மேனேஜரில் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது வந்து அஸ் அ பர்சனாக இல்லை அஸ் அ பிஸ்னஸ் ஓனராக வி மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லீட்ஸ். ஸோ இது லீட்ஸ் அப்படின்னு நம்ம போனாலே பேசிக்காக வந்து ஃபார் ஆர் பிராண்ட் இட் வில் கிவ் அஸ் லீட்ஸ். ஸோ நீங்கள் ஒரு பிராண்டாக இருக்கீங்க, எனக்கு லீடு மட்டும் போதும், நான் பேசி நான் கன்வின்ஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற டைமில் நீங்கள் வந்து லீட்ஸ் அப்படிங்கிற இந்த கேம்பெயின் அப்ஜெக்டிவை நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்துட்டு ஆப் ப்ரமோஷன். இந்த ஆப் ப்ரமோஷன் வந்து நம்மளுக்கு வந்து மேக்ஸிமம் செட் ஆகாது. ஒரு ப்ளே ஸ்டோர்லேயோ இல்லாட்டினா ஆப் ஸ்டோர்லேயோ நீங்கள் வந்து ஆப் நீங்கள் வச்சுருக்கீங்க, அதுக்கு டவுன்லோட்ஸ் நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். இல்லைனா அந்த டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த பீப்புள் எல்லாருமே என்னோட ஆப்பை யூஸ் பண்ணணும், அதுதான் வந்து ஆப் ஈவென்ட். ஸோ என் ஆப்பை யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஆப் ப்ரமோஷன் அப்படிங்கிற கேம்பெயின் அப்ஜெக்டிவ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து ஆப் இன்ஸ்டாலுக்கும் ஆப் ஈவெண்ட்ஸ்க்கும் வந்துட்டு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆப் இன்ஸ்டால்னா ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணுறது, ஆப் ஈவெண்ட்ஸ்னால் உள்ளே வந்துட்டு ஏதோ ஒரு ஆக்ஷன் வந்து நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுறது. ஸோ இதுக்கு நீங்கள் எஃபி எஸ்டிகேலாம் இன்டகிரேட் பண்ணி அதை வந்து ஈவெண்ட்ஸ் மேனேஜரில் ஈவெண்ட் ட்ராக் பண்ணி அண்ட் தென் நீங்கள் வந்து ப்ராப்பரான ஒரு க்ரியேட்டிவோ இல்லாட்டினா வீடியோவோ நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். இதுக்கு வந்து எஃபி டெவலப்பர் அக்கௌண்ட் வந்துட்டு தேவை.
அது இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஈஸியாக வந்து உங்களோட ஆப்பை வந்து ப்ரொமோட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேல்ஸ். ஸோ இந்த சேல்ஸ் தான் வந்துட்டு 90% ஆஃப் த டைம் ஆட்ஸ் மேனேஜரில் பீப்புள் வந்து யூஸ் பண்ணுறது, விச் இஸ் கன்வர்ஷன் கேம்பெயின்ஸ். ஸோ இந்த கன்வர்ஷன் அப்படிங்கிறதே வந்து என்ன அப்படின்னா டைரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணிடுவாங்க. உங்கள் சைட்டை நீங்கள் கரெக்டாக நீங்கள் அதை ப்ராப்பராக ஆட்ஸ் எல்லாம் செட் பண்ணி க்ரியேட்டிவ்லாம் செட் பண்ணி நல்லா கன்வெர்ட்டிங்காக நீங்கள் போட்டிங்க அப்படின்னா வெப்சைட்டே வந்து பர்ச்சேஸ் பண்ணிடுவாங்க. ஸோ மேக்ஸிமம் ஆஃப் த டைம் நீங்கள் வந்து டிராஃபிக்கை ட்ரைவ் பண்ணி சேல் கொண்டு போகிறதுக்கு நீங்கள் டைரெக்டாக சேலாகவே கன்வர்ஷன் கேம்பெயினாக போட்டுட்டீங்க அப்படின்னா இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். ஓகேங்களா? உங்களோட பிஸ்னஸை வந்து பயங்கரமாக க்ரோ பண்ணும். ஆனாலும் இதில் வந்துட்டு நீங்கள் சேல் கன்வர்ஷன் கேம்பெயின்ஸ் டைரெக்டாக நீங்கள் போடுறப்போ உங்களோட பட்ஜெட் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்க்கணும். உங்கள் பட்ஜெட் கண்டிப்பாகவே நல்லா இருக்கணும். ஏன்னா உங்களோட சிமிலர் பிராண்ட் எவ்வளோ பட்ஜெட் யூஸ் பண்ணுறாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ பட்ஜெட் ரொம்ப முக்கியமாக நல்லா இருக்கணும். உங்கள் க்ரியேட்டிவ்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக பீப்புள் கிட்ட கன்வே பண்ணணும். பீப்புளை வந்துட்டு கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். அண்ட் பீப்புளோட லாங்குவேஜ் பேசணும். ஸோ அந்த மாதிரி டைரக்ட் சேல் கேம்பெயினுக்கு கொஞ்சம் ஹெடேக் வந்து ஜாஸ்தி. ஸோ அதை வந்து நீங்கள் ப்ராப்பராக நேவிகேட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே பாதி 90% ஆஃப் த இ-காமர்ஸ் பிஸ்னஸ்க்கு வந்து சேல்ஸ் அது பாட்டுக்கு ஆட்ஸ் வழியாக வந்துட்டே இருக்கும். ஸோ இது எல்லாமே கேம்பெயின் அப்ஜெக்டிவ்ல நான் சொன்னது எல்லாமே ப்ளஸ் பிராண்டிங்கும் நீங்கள் ப்ராப்பராக பண்ணால் தான் ஒர்க் ஆகும். நீங்கள் ஆட்ஸ் மேனேஜரில் தான் எல்லாமே பண்ணியும் நான் சேல் வரல, எனக்கு லீட் வரல அப்படின்னா கண்டிப்பாக வராது இஃப் யூ டோன்ட் டூ த பிராண்டிங் ப்ராப்பர்லி. ஸோ இதெல்லாமே வந்து கேம்பெயின் அப்ஜெக்டிவ்ஸ் நீங்கள் பார்த்தாச்சு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து எது எடுத்துக்கிறேன்னா சேல்ஸே எடுத்துக்கிட்டு நான் கொடுக்குறேன். ஸோ என்னோட வீடியோஸ் வந்து நீங்கள் முன்னே பார்த்துட்டீங்கன்னா நான் அடிக்கடி சொல்லியிருப்பேன், நீங்கள் வந்து அட்வான்டேஜ் ப்ளஸ் ஷாப்பிங்கோ இல்லாட்டினா என்னெல்லாம் இது எஃபி ஆட்ஸே வந்து நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக கொடுக்குதோ அதை நீங்கள் வந்து அவைல் பண்ணாதீங்கன்னு. ஆல்வேஸ் கோ வித் மேனுவல். ஒரு ஆட் அக்கௌண்ட் வந்து வெரி நியூவாக இருக்கிறப்போ எஃபி சஜஸ்ட் பண்ணுற எதுவுமே பண்ணாதுங்க. உங்களோட ஓன் திங்கிங் என்னவோ அதை மட்டும் நீங்கள் பண்ணுங்கள். ஏன்னா டேட்டாவே சேராத பட்சத்தில் அதுவால் வந்து நம்மளுக்கு வந்து ப்ராப்பரான ஒரு ரெக்கமெண்டேஷன் வந்து கொடுக்கவே முடியாது. ஒரு நியூவாக ஒரு ஆட் அக்கௌண்ட்க்கு ப்ராப்பரான ரெக்கமெண்டேஷன் எஃபி கொடுத்து அதை நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அதை பண்ணாதீங்க. ஓகே. ஸோ இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி கேம்பெயின் இருக்குது, ஆட் செட் இருக்குது, ஆட் இருக்குது. இந்த கேம்பெயின்குள்ளே ஆட் செட் வந்து ஒரு 3 to 5 ஆட் செட் வச்சுக்கலாம். ஆட் வந்து 3 to 5 ஆட் வச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் இந்த ஆட் செட்குள்ளே வரேன். இந்த ஆட் செட்குள்ளே நம்ம என்னென்னலாம் பார்ப்போம்? ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ப்ராப்பராக எங்கே சேல்ஸ் ட்ரைவ் பண்ணணும்னு போடணும். அண்ட் என்ன கன்வர்ஷன் அது பார்க்கணும். ஆட் டு கார்ட்டா, செக் அவுட்டா? கண்டிப்பாக பர்ச்சேஸ் தான் நீங்கள் போடணும். ஏன்னா ஆட் டு கார்ட் செக் அவுட் போட்டால் ஆட் டு கார்ட் பண்ணிவிட்டு விட்டுரும். அந்த பீப்புளை தான் அது டார்கெட் பண்ணும். ஸோ நீங்கள் வந்து இங்கே பர்ச்சேஸ் வந்து கொடுக்குறீங்க. கொடுத்ததுக்கப்புறமா டெய்லி பட்ஜெட் வந்து கொடுக்குறீங்க. டெய்லி பட்ஜெட் உங்களோட ப்ராடக்டோட காஸ்ட்லேருந்து இன்டூ 3. இப்போ உங்கள் ப்ராடக்ட் வந்து 300 rupees அப்படின்னா நீங்கள் இங்கே வந்து 900 rupees வரைக்கும் நீங்கள் வந்து போகலாம். அண்ட் இது வந்து 900 rupees எவ்வளோ நாள் வரைக்கும் நீங்கள் டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா தட் டிபெண்ட்ஸ் அப்பான் த ஆடோட இது. இப்போ நீங்கள் வந்து ரெகுலராக நீங்கள் ஆட்ஸ் பார்த்து நீங்கள் மேனேஜ் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா யூ வில் ஹாவ் அன் ஐடியா எப்போ அதை ஸ்டாப் பண்ணுறது இல்லை எப்போ அதை வந்து திருப்பி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பட்ஜெட் வந்து த்ரைஸ் போடுறது மட்டும் வந்துட்டு இது இல்லை. அதுக்கப்புறமா அந்த ஆட்ஸ் ஒன்ஸ் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமும் நீங்கள் வந்து அந்த ஆடிட் பண்ணி ப்ராப்பராக பட்ஜெட்டிங் வந்து அலாட் பண்ணிகிட்டே இருக்கணும். நியூ க்ரியேட்டிவ்க்கும் அலாட் பண்ணணும், இந்த இருக்கிறதையும் அடி வாங்காமல் பார்த்துக்கணும். தட் இஸ் ரோவாஸ். ஸோ அந்த ரோவாஸையும் வந்துட்டு நீங்கள் அடி வாங்காமல் பார்த்துக்கணும். ஓகே. ஸோ இங்கே நீங்கள் பட்ஜெட் செட் பண்ணிட்டீங்க. பட்ஜெட் செட் பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு நான் யூஸ் ஒரிஜினல் ஆடியன்ஸ். கண்டிப்பாக வந்து அட்வான்டேஜ் ப்ளஸ் அப்படிங்கிறத வந்து நான் எதையுமே யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஒரிஜினல் ஆடியன்ஸ் தான் நான் இப்போ யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஒரிஜினல் ஆடியன்ஸில் இப்போது நீங்கள் லொக்கேஷன் சூஸ் பண்ணணும். லொக்கேஷன் உங்களுக்கு சவுத் இந்தியா மட்டும்தான் உங்களோட ப்ராடக்ட்டை வந்து மேக்ஸிமம் பீப்புள் வாங்குறாங்கன்னா எஸ் யூ கேன் கோ ஹெட் வித் சவுத் இந்தியா. லைக் கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு அந்த மாதிரி நீங்கள் சவுத் இந்தியா மட்டும் கூட போட்டு நீங்கள் ஸ்டாக் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் வந்து ஏஜ் வந்துட்டு ரொம்ப முக்கியம். இப்போது எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஜுவல்லரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஜுவல்லரி கிளைண்ட் வந்து 21 இங்கே ஓகே. ஸோ 21 40 வரைக்கும் தான் அப்படின்னா அவ்வளோதான் நீங்கள் போடணும். ஸோ இதை வந்து நீங்கள் 60 வரைக்கும் போடுறேன் 90 வரைக்கும் போடுறீங்கன்னா காசு தான் வேஸ்ட்டு. ஸோ ப்ராப்பராக எந்த ஏஜ் கேட்டகரின்னு பார்த்துட்டு நீங்கள் அதை மென்ஷன் பண்ணுறது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதில் பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து இனிஷியல் டைமில் நீங்கள் அட்வான்டேஜ் ப்ளஸ்ஸே போய்க்கோங்க. ஸோ தட் இது வந்து எஃபிக்கும் இன்ஸ்டாக்கு 2 பிளாட்ஃபார்முக்குமே
அது சேம் கைண்ட் ஆஃப் பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து கொண்டு போய் கொடுத்துரும். அதுதான் நம்மளுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் வந்து நான் சொன்ன மாதிரி உங்களோட பிஸ்னஸ் என்னமோ அந்த பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி கஸ்டமர்ஸ் யார் யாரெல்லாம்னு ப்ராப்பராக நீங்கள் யோசிச்சு வச்சுட்டு அண்ட் அவங்களுக்கான டார்கெட்டிங் வந்து இங்கே சூஸ் பண்ணும். எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு என்னோட ப்ராடக்ட் வந்து ஒன்லி ஃபார் எப்படி சொல்கிறது, ஒரு பியூட்டி இண்டஸ்ட்ரிக்கு மட்டும்தான் போகும் அப்படின்னா நான் பியூட்டின்னு டைப் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு அது இருக்கும். ஸோ அந்த பியூட்டி இண்டஸ்ட்ரிக்கு மட்டும் என்னோட ப்ராடக்ட் என்னோட ஆட் வந்து காமிக்கும். ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இங்கே நீங்கள் ப்ராப்பராக செட் பண்ணணும். ஒரு அப் டு ஒரு 10 இன்ட்ரெஸ்டாவது நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. இனிஷியலாக நீங்கள் எல்லா கஸ்டமர் பர்சனாக்கி இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டையுமே வந்து நீங்கள் கம்பைன் பண்ணி போடுங்க. அண்ட் தென் உங்களுக்கு வந்துட்டு ஓரளவுக்கு தெரியும் இல்லையா, லைக் எந்த சைட்லேருந்து உங்களுக்கு ஜாஸ்தி வருது அப்படின்ட்டுன்னு. இதை வந்து நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, நீங்கள் உங்களோட லைக் எப்படி சொல்கிறது, உங்களோட சேல்ஸில் வந்துட்டு அந்த லொக்கேஷன்ஸ் வைஸ்லாம் வரும். லைக் இங்கேருந்து நிறையா வராங்க அப்படின்ட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே நீங்கள் நேவிகேட் பண்ணிட்டே போயிடலாம். பட் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டை வந்து எப்படி நீங்கள் இங்கே மாற்றுவீங்க அப்படின்றது சேல்ஸில் எனக்கு சொல்ல தெரியல. மேபி லீட்ஸில் சொல்லலாம். ஏன்னா லீட்ஸில் வந்து நம்ம அவங்களோட இண்டஸ்ட்ரியோ இல்லை ஏதோ ஒன்று ஸ்பெசிஃபிக்காக நம்ம அவங்ககிட்டேருந்து வாங்குவோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து அங்கே மாற்றிக்குவோம். பட் சேல்ஸ்க்கு வந்து இன்ட்ரெஸ்ட் எப்படி மாற்றுறதுன்னு தெரியல. பட் ஒர்க் ஆகலை அப்படின்னா யூ கேன் கோ கெட் வித் சம் அதர் இன்ட்ரெஸ்ட். ஆல்வேஸ் ஒரு கஸ்டமர் பர்சனாக நீங்கள் போடுறப்ப 5லேருந்து ஒரு 7 கஸ்டமர் பர்சனாவது நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. அப்படி போட்டு வச்சா மட்டும்தான் நீங்கள் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வச்சு நீங்கள் டெஸ்ட் பண்ணிட்டே இருக்க முடியும். ஏன்னா ஒன்ஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, சேம் இன்ட்ரெஸ்ட்டவே போட்டு சேம் ஒர்க் ஆகிற ஆட்ஸே போட்டு காசை வந்து வேஸ்ட் பண்ண முடியாது. ஸோ ரோவாஸ் ரொம்ப முக்கியம். ரோவாஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்னா காசை நீங்கள் எவ்வளோ தூரம் வந்து கம்மியாக செலவு பண்ணுறீங்க அப்படிங்கிறதுல தான் முக்கியம். ஐ மீன் கம்மியாக செலவு பண்ணுறதுன்னா ரைட், நாட் கம்மியாக, அந்த ரைட் வேல செலவு பண்ணுறது தான் முக்கியம். ஓகேவா? ஸோ ஒர்க் ஆகாத செலவு பண்ணக்கூடாது, ஒர்க் ஆகிறத நம்ம ஸ்கேல் பண்ணணும். ஸோ அது வந்து நம்ம கரெக்டாக மேனேஜ் பண்ணிக்கணும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு இப்போ நான் சேல் ஆட், திஸ் இஸ் ஆட். ஸோ ஆட் லெவலில் நான் வரேன். இந்த ஆட் லெவலில் நான் என்ன பண்ணுவேன், ஒரு 3 கான்செப்ட் நான் யோசிச்சு ஒரு 3 டிஃப்ரெண்ட் க்ரியேட்டிவ் நான் எடுத்துகிட்டு வந்துட்டு நான் இங்கே அப் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இதை அப் பண்ணி ஒரு 7 நாளுக்கு அப்புறமா ஐ வில் செக் லைக் எந்த மாதிரி ஆட்ஸ்க்கு எத்தனை ஆட் டு கார்ட் வந்திருக்கு, எத்தனை செக் அவுட் வந்திருக்கு, எதுக்கு வந்து காசே போகல. அதை நான் வந்து இதுக்கப்புறம் அந்த கான்செப்டை நான் பண்ணவே கூடாது. ஸோ இந்த லேர்னிங் எல்லாம் நீங்கள் ப்ராப்பராக ஒரு எக்ஸல் ஷீட்டில் போட்டு நீங்கள் மெயின்டைன் பண்ணி வச்சுட்டே இருக்கணும். ஸோ நான் சொன்ன மாதிரியே தான் நீங்கள் ஆட்ஸ் மேனேஜரில் பண்ண போகிற வேலை 10 நிமிஷம் தான். நீங்கள் மித்த வேலை ஃபுல்லுமே வந்துட்டு நீங்கள் அவுட் சைட் ஆஃப் ஆட்ஸ் மேனேஜரில் தான் நீங்கள் வந்து பண்ணுவீங்க. ஓகே, ஸோ இப்போ ப்ராப்பராக இந்த சேல்ஸ் இது போயிடுச்சு. இந்த சேல்ஸ் இது வந்து நீங்கள் ஒரு பிக்சல் செட் பண்ணிட்டு தான் நீங்கள் ஆரம்பிக்கணும். ஒரு டொமைனை வெரிஃபை பண்ணணும், பிக்சல் செட் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் இதை நீங்கள் வந்து ஆரம்பிக்க முடியும். ஸோ இது ரெண்டுமே இல்லாமல் நீங்கள் வந்து சேல்ஸ் கேம்பெயின் ரன் பண்ணுறது வேஸ்ட்டு. நார்மல் லீடு கேம்பெயினாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ரெண்டும் தேவையில்லை. டொமைன் வெரிஃபிகேஷனும் பிக்சல் நீங்கள் வெப்சைட் இருந்தால் அட்டாச் பண்ணி வச்சுக்கோங்க. பட் இது இல்லாமையும் லீட் ஆடுக்கு வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஐ திங்க் இந்த வீடியோவில் வந்துட்டு உங்களுக்கு நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஆட்ஸ் மேனேஜரில் நீங்கள் எப்படி நேவிகேட் பண்ணுறது அண்ட் பேசிக்காக வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்ன அண்ட் அதோட ரோல்ஸ் அண்ட் பேஜ் மேனேஜ்மெண்ட்னா என்ன அண்ட் ஆடியன்சஸ், அப்புறம் ஏபிஓவா சிபிஓவா, அக்கௌண்ட் ஸ்ட்ரக்சர் அண்ட் பொசிஷனிங்னா என்ன, அந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நான் இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து ஒரு லாங் டெயில் வீடியோ நான் போடுறேன். அண்ட் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். தேங்க்யூ.